Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது the remaining 2 verses of Psalms 23. ஸோ சங்கீதம் 23 அதில் 5லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் இந்த சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் மச். பட் அகெயின் சின்ன சம்மரியா இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஒரு போன செக்ஷனில் வந்து ஒரு ஷெப்பர்டு வந்து ஷீப் எப்படி கூட்டிகிட்டு போகிறாருலேருந்து பார்த்தது வந்து இப்போ ஒரு கெஸ்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்ச் நடக்குது. என்ன நடக்குது, ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யாருக்கு முன்னாடி? ஒருத்தரோட எதிரிக்கு முன்னாடி அந்த கெஸ்ட்டுக்கு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஒரு கப்பு கொடுக்குறாங்க, அதில் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அந்த ட்ரிங்க்ஸ் ஆர் ஓவர்ஃப்ளோவிங் அண்ட் தென் நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். ஸோ அது ஒரு சின்ன சம்மரி. இதில் நம்ம எடுக்க போகிற கீ வேர்ஸ் வந்து verse 6. ஸோ Psalms chapter 23 verse 6 which says, "Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever." என்னடி சொல்கிறேன்? Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்க போகிறோம்? வெரி சிம்பிள். நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட குட்னஸ், ஆண்டவரோட மர்சி, ஆண்டவரோட கிருபை வந்து இஸ் சம்திங் தட் டஸ் நாட் ஒகேஷ்னலாக அப்பியர் ஆகும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், நான் ஜென்ரலாக, ஓ இது நல்லது நடந்ததே ஆண்டவரோட கிருபை, ஓ எனக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து இது ஆண்டவரோட கிருபை, ஓ எனக்கு இந்த விஷயம் நடந்தது, இந்த ப்ரொமோஷன் வந்தது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ வி அசைன் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் மர்சி டு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். லைக் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அது என்ன நினைப்போம் நம்ம? ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட மர்சி. ஓ இது நடந்ததா, இது ஆண்டவரோட கிருபை. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுனால we miss out on countless of other mercies and grace of God. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கையில் இருக்கிறதே ஒரு கிருபை, நம்மளுக்கு வந்து நம்ம தூங்கி அடுத்த நாள் எழும்புறதே ஒரு கிருபை, அதையும் மீறி தூங்குறதுக்கு ஒரு வீடு, ஒரு பெட்டு இருக்குது, அது ஒரு கிருபை. லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு மினிமம், இதுக்கு மேலே கொடுத்தாதான் ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட பிளெஸிங். இதெல்லாம் நம்மளுக்கு பிளெஸிங் இல்லைன்னு நம்ம நினைப்போம். பட் நோ, நீங்களே பாருங்க, உலகத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த கஷ்டத்துலையும் மத்தியில் நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு. அல்டிமேட்லி நம்ம நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு வர்ஷிப் பண்ண ஒரு சர்ச்சு கொடுத்தது எவ்வளோ பெரிய பிளெஸிங். அதுக்கும் மேலே அந்த சர்ச்சுக்கு ஒரு குட் பாஸ்டர்ஸ் இருந்தால் தட்ஸ் அன் ஈவன் பிகர் பிளெஸிங். ஸோ இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண தெரியுமா, கவுண்ட் பண்ண மாட்டோம். ஓ ஆண்டவர் எனக்கு இவ்வளோ போனஸ் கொடுத்துருக்காரு, எனக்கு மேலே ஆண்டவரோட கிருபை. ஆப்வியஸ்லி அதுவும் கிருபை தான், நான் அப்படி சொல்லலை. பட் நம்ம வெறும் அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா, தி கவுண்ட்லெஸ் ஆஃப் அதர் திங்ஸ். ஆண்டவர் இவ்வளோ பண்ணுறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நம்மளுக்கு நல்ல வீடு இருக்குது, நம்மளுக்கு தூங்கி எழும்புறோம் அடுத்த நாள் உயிரோட, தூக்கத்தில் பாதுகாத்தாரு, அந்த நாள் ஃபுல்லாக ட்ராவலில் பாதுகாத்தாரு. இதெல்லாம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ஓ இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பேர் மினிமம், இதெல்லாம் இல்லைன்னா என்ன, இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும், இதெல்லாம் அப்படியே இட் பிகம்ஸ் அ நார்மலைஸ்ட் பிஹேவியர். ஸோ இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதனால தான் திஸ் சாங் டீச்சஸ் அஸ் டு அப்ரிஷியேட் ஆல் த லிட்டில் திங்ஸ். இந்த சங்கீதம் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட கிரேஸ், ஆண்டவரோட மர்சி ஆல்வேஸ் தேர், கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் ஆண்டவரோட பிடி. இட்ஸ் கால்ட் காட்ஸ் பெர்சவியரன்ஸ். ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவரை ஒரு வாட்டி ஏற்றுக்கொண்ட முழு உள்ளத்தோட அவர் நம்மளை பிடிச்சிருவார். ஸோ ஹி வில் பெர்சவியர் அஸ். ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவரோட மர்சி கிரேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கறதுக்கான ஞானம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த தாழ்மை, அந்த ஞானம் தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நம்ம instead of just attributing the big things and thanking God, we should learn to appreciate all the countless லிட்டில் திங்ஸ். நம்ம கண்ணுக்கு சின்னதாக தெரியல, ஆனால் வேற எவனோ ஒருத்தனுக்கு நம்ம கண்ணுக்கு சின்னதாக தெரியுறதே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கா நம்ம ஆண்டவர் நம்மளை. ஸோ இந்த சங்கீதம் மூலம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு எப்போவுமே அவரோட கிருபையோ அவரோட பிளெஸிங்ஸும் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஹிஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் பிளெஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லா பெரிய விஷயத்தை மட்டும், நம்ம கண்ணுக்கு படுற பெரிய விஷயத்தை மட்டும் பார்க்காம ஆல் திஸ் லிட்டில் திங்ஸ் ஆல்சோ வாட் வி ஷுட் லேர்ன் டு அப்ரிஷியேட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இதுலேருந்து அதான் நம்ம எடுக்க போகிற டேக்அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion, and Lord, thank you for this eye-opening reminder to us, Lord.
Lord, we take so much of your blessings and mercy for granted, Lord, that we expect only the big things in our materialistic eyes to be considered blessing, Lord. But you are way more merciful and graceful to us, Lord. You bless us in countless ways. You bless us countless times, and Lord, you are always there for us, Lord. Thank you for this reminder, Lord. Lord, give us the wisdom and the humility to open our eyes and appreciate your love for us more, your blessings for us more, your grace for us more, Lord. And Lord, through this, Lord, let us learn to love you more, and Lord, help us to grow in love deeper with you. All of this in Christ's name I pray. Amen.